திரு ஜெகதீஸ்வரன், தாவேக அரசின் மீது இந்த 100 கோடி ரூபாய் விவகாரம் ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு பெரும் அழுத்தமாக மாறியிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான், எதிர்க்கட்சிகள் சொல்றது போல இது ஊழல் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் தான் அணுக வேண்டுமா, இல்லை இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டுங்க, ஒரு புதிய அரசுக்கு எப்படி வேணாலும் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜெகதீஸ்வரன் எந்த பார்வையில் பார்க்கிறார்? இல்லைங்க, இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டாகத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அமைச்சர்கள் அவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். ரமேஷும் லோகேஷும் 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க. இல்லை இதில் ஆனால் அவங்களே சொல்றாங்க தவறு சொல்றாங்க. ஸோ அதனால் அதற்கான விளக்கம், அது வழக்கில் என்ன நடக்குது, அவங்க வந்து யார் பதிவு செய்தது, எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்காத வரைக்கும் இது ஊழல் குற்றச்சாட்டு தான். இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது அமைச்சர் மேலே அந்த துறையில் நினைப்போ பத்திரப்பதித்துறை அமைச்சர் லோகேஷ் பல்லடன் என்ன சொல்றாரு, என்னோட துறையில எதுவுமே நடக்காது, இன்னும் சொல்ல போனா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இப்பயே ஆன்லைன் ப்ராசஸ் தான். பிரச்சனை கேட்டீங்கன்னா பத்திரப்பதில கடைசியா அந்த ஆன்லைன் பட்டன் அனுப்பணும்ல, அப்ப போய் நீங்க 2000 நோட்டையோ 4000 நோட்டு நீட்டாலும் அது நடக்குங்கிறதா சிக்கலாக இருக்கிறது. இப்பயுமே நிறைய விஷயம் திமுக ஆட்சிகளை ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்ல முடிக்கிறதுக்கும் நீங்க டெண்டர் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ்ல வந்து கடைசியா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க போய் செஞ்சீங்கன்னா தான் அந்த பட்டன் அழுத்துவோங்கிறதா பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால வந்து இவர் ஆன்லைன்ல ப்ராசஸ்ல நீங்க வந்து வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நீங்க இந்த துறை ரீதியாக இப்போ அவர் கூட ஆர்டிஓன்னு சொல்லி சொன்னார், சுமன் கவி கூட சொல்லும்போது, நீங்க மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுற துறையில் மக்கள் அணுகிற துறை ஒன்று பத்திரப்பதிவு, மிக முக்கியமாக ஆர்டிஓ, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் இதில் ரெண்டும் வந்து எப்போ லஞ்சமே இல்லாத நிலை ஏற்படும் சொல்லி சொன்னீங்கன்னா, இதில் இடைத்தரகர்களாக செயல்படுறாங்கல்ல, அந்த இடைத்தரகர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் இது இருக்க தான் செய்யும். இடைத்தரகர்கள் யார் செயல்படுறாங்க? பத்திரப்பதிவு வரைக்கும் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். நீங்க போறீங்க பத்திரப்பதிவு பண்ண, எங்க போவீங்க? டாக்குமெண்ட் ரைட்டர் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார். அவர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பார், அது ஓகே. பட் அவரே சொல்ல, சார் இவ்வளவு கட்டணும் சார், நான் பத்திரப்பதிவு அலுவலருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அது சேர்த்து என்கிட்ட கொடுத்துறீங்களா, நானே டோக்கன் போட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற இது இல்லை. இது எதுவுமே கிடையாதுங்க. டாக்குமெண்ட் ரைட்டர் அவரோட வேலையை மட்டும் தான் செய்வார். நம்ம நேரடியாக போயிட்டு நம்ம எந்த விதமான லஞ்சமும் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுது தான் உண்மையில இங்கே லஞ்சம் இல்லைங்கிறது முடிவாகும். ஆர்டிஓ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா, இது டிரைவிங் ஸ்கூல் தான் முக்கியமான இடம். டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் என்ன லஞ்சம் கொடுக்கணுமோ ஆர்டிஓ ஆஃபீஸர், நீங்கள் வந்து 8 போடுறதுக்கோ இல்லை வந்து 11 போடுறதுக்கோ 14 போடுறதுக்கோ நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஆகணும். வண்டி எஃப்சியா, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டா, அதுவும் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் புரோக்கரை பார்த்து அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாரோ அந்த ஃபீஸை அவங்க கொடுத்துட்றாங்க. அவர் பார்க்குறாரு, இன்னைக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர், நான் சொல்கிறேன், நான் அதில் அந்த துறையில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு பார்க்குறேன், பெயிண்ட் அடிக்காத மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பான், ஆர்டிஓக்கு ஒரு காசு கொடுத்துரு, இவருக்கு ஒரு காசு கொடுத்துரு, பேர் மாற்றி கொடுத்து காசு நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவங்களே இப்போ அருண் ஐபிஎஸ் 2 ரைடு அடிச்சாங்க. ஒன்று பத்திரப்பதில் ரைடு அடிச்சு 40 பேர் மேலே எஃப்ஐஆர் ரொம்ப பெருமையால பேசுறாங்க. வரலாற்றில் இது மேலே பண்ணதில்லைன்னு. சரி, ஓகே பண்ணீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே ரைடு அடிச்சாங்க, 37 லட்ச ரூபா பணம் பிடிபட்டது. ஒருத்தர் மேல கூட எஃப்ஐஆர் போடல. அப்ப என்ன, அதை காக்கா தூக்கி போட்டு போனுச்சு, எல்லா பெட்டில இருந்து 30 லட்சம் பணம் எடுத்துருக்கீங்கல்ல, அப்ப யாரு பெட்டில இருந்து பணம் எடுத்தீங்க? இல்ல ஒன்னு புரோக்கர்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இல்ல ஆர்டிஓஸ் மேல போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே இந்த இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுதுதான், ஏன்னா நேரடியாக மக்கள் போகின்ற இந்த 2 துறைகள். இன்னொரு புள்ளியில திரு ஜெகதீஸ்வரன், நான் அதே கேள்வியை முன்வைக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சொல்வது கீழ் மட்டத்துல பல நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய செயல். ஆனா அந்த 100 கோடி ரூபாய் விவகாரம் அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய புள்ளி செயல்பட்டால் மட்டும்தான் இந்த 100 கோடி விவகாரம் நடந்திருக்கும். அது அப்படிதான் வாய்ப்பு இருக்கு, நமக்கே இன்னும் தெரியல, விசாரணையில் இருக்கு. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய், என்னுடைய ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஊழல் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு அமைச்சர்களாக பதவியேற்றவங்களை கை காமிச்சு சொன்னார். கண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். முதல் அமைச்சரவை கூட்டம், 2வது அமைச்சரவை கூட்டத்திலையும் விஜய் இதையே தான் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் குறிப்பிட்டதற்கு பிறகும் இது போன்ற விவகாரங்கள்ல திரு முருகையன் கூட சொல்றாரு, அமைச்சருக்கும் வாய்ப்பு இருக்கலாம், விசாரணையில தான் தெரிய வரும். இது நடக்குது அப்படின்னா ஊழலை தடுக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையா, இல்லை இன்னும் அதற்கான ஒரு ஆளுமையாக விஜய் இல்லையா? அந்த பார்வையில பார்க்கலாமா? முதல்லங்க, இந்த கண்டிப்பு ஏன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னுடைய துறையில இருக்கிற அமைச்சர்கள், என்னுடைய அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள் சில பேர் ஊழல் செய்யறாங்க. எல்லோரும் இல்ல, சில பேர் ஊழல் செய்யறாங்க. ஏன்னா ஊழலே செய்யறாங்க. இப்ப ரொம்ப நாளா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கப்பா, மக்கள் என்ன ஆட்சி எதிர்பார்க்கிறாங்க அந்த ஆட்சியை கொடுக்குறீங்க, இப்படியே தொடர்ந்து செயல்படுங்க தான் விஜய் சொல்லியிருப்பார். 5 பேர் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க, நீங்க வர 5 பேர் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வர்றதும் விஜய் அவர்கள் கடுமை காட்டினார். 40 நிமிஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பட்ஜெட்டை பத்தி பேசினாரு, 1/2 மணி நேரம் பின்னி எடுத்துட்டார். அப்படின்னா அப்ப அந்தந்த துறையில ஊழல் நடக்குது. நீங்க எல்லாத்தையும் சொல்றாங்களே, ரொம்ப சிம்பிளா. இப்போ வந்து விழுப்புரத்துல அரசு வழக்கறிஞர் நியமனம் பார்த்தோம். அது அவங்களுடைய கட்சியோடைய நிர்வாகி ஞான சுந்தரி இப்போ என்ன சொல்றாங்க, 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்டு அரசு வழக்கறிஞர் பணி போடுறாங்க. அதுல வந்து ஜிபி, ப்ளீடரு, கவர்மெண்ட் ப்ளீடரு, அடிஷனல் ப்ளீடரு, பிபி எல்லாத்துக்கும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த புகார். இன்னைக்கு அந்த புகார் விசாரணைக்கு வந்திருக்கு. கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா, விஜய் அவர்கள் பேரையும் அமைச்சர்கள் பேரையும் நீக்கிட்டு அந்த வழக்கை தொடருங்க, நேர்மையா நடந்துங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி போகுதுங்கிறது தெரியும். ஆனா இதுல விஜய் அவர்கள் பேரை நீக்கிற கூட விட்டுருங்க. எங்க அவங்க குற்றச்சாட்டு சொன்னதே அமைச்சர் ஆனந்த் மேல, அவர் பேரை நீங்க எப்படி கோர்ட் நீக்கும்னு எனக்கு புரியல.
ஏங்க இந்த கட்சியில் நான் பயணிச்சவன். இந்த கட்சியில் வந்து இந்த காசு டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆனந்த் அவர்கள் புஷி ஆனந்த் தாண்டி நடக்கவே நடக்காது. இந்த மாவட்ட செயலர்கள் என்ன பண்றாங்க, இப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்திருக்கலாம், ஜூலை 1ஆம் தேதி வர வேண்டிய ஜிஓ கிட்டத்தட்ட 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் வந்துச்சு வருது. ஏன் எல்லா இடத்துலையும் புகார் வந்துருச்சு. கோர்ட்ல இருக்கிற இவர் கேட்கிறாரு, ஜட்ஜு கேட்கிறாரு, நீங்க என்ன பிபிஎஸ் அப்பாயின்மெண்ட் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, ஆடத்து 2 ஒன்றாம் தேதி பிபிஆர் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து பிசிஆர் கோர்ட்டில் வந்து பிசி எம்பிசிக்கு போட்டிருக்கீங்க, இன்னொன்று 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப கிளியராக நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம், 5 வருஷம் 4 வருஷம்லாம் போட்டிருக்கீங்க, இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு ரிமூவிங் பவர்ஸ் இருக்கு, நாங்கள் தேவைப்பட நாங்கள் கூட ரிமூவ் பண்ணுவோம், ஒழுங்கா போடுங்க. அதற்கு பிறகு நிர்மல்குமார் கேட்கிறார். நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, எல்லா மாடச்சலை கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் காசு வாங்கிட்டீங்கன்னு தெரியும், எல்லாரும் விளையாண்டுட்டீங்கன்னு தெரியும், ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு இதெல்லாம் டெம்பரரி தான், 6 மாதம் கழிச்சு நாங்கள் தூக்குவோம், நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த ஊழல் நடந்ததுங்கிறது நிர்மல்குமாருக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு தெரியும், இதை யார் வாங்கினாங்கிறது அவருக்கும் தெரியும், அமைச்சர் ஆனந்த் வரைக்கும் இது போயிருக்குன்னு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறாரு அவர்? ஆனந்துக்கு பயப்படுறாரு, வேற என்ன சொல்றது? இல்ல எனக்கு புரியல. ஏங்க நீங்க அமைச்சருக்கு எப்படி முதலமைச்சர் பயப்படுறாரு? அப்ப என்ன அர்த்தங்க? ஏங்க இது இப்போ நீங்க மாவட்ட செயலாளர் நியமனம், பகுதி செயலாளர் நியமனம், ஒன்றிய செயலாளர் நியமனம், வட்டம் மாவட்டம் எல்லாத்துலயும் ஊழல் நடந்துட்டு சீட்டு கொடுத்தாலும் 5 கோடி ரூபாய் வாங்கினாங்க. சரி, ஒருவேளை கட்சி வாங்கிட்டு தான் அமைச்சர் ஆனந்துக்கு பயப்படுறாருன்னு கூட உங்களுடைய பார்வையில எடுத்துக்கலாமே. ஒரு முதலமைச்சர் அப்புறம் ஏன் பொதுவெளியில வந்து லஞ்சம் வாங்கினா நேரடியா சொல்ல முடியல, எங்க அண்ணன் முதலமைச்சர் சொல்லுங்க, அதே தப்பு நான் சொல்லுவேன். நான் என்னோட அமைச்சரை கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன், யாரும் லஞ்சம் கேட்க மாட்டாங்க, இந்த துறையில லஞ்சமே இருக்காது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரா? நீங்க போய் கேள்வி கேளுங்க, இது எல்லாருமே சொல்லலாங்க, நீங்க போய் கேள்வி கேளுங்க, நீங்களே பார்த்து. சரி போய் கேள்வி கேட்கிறேன், உடனே அப்பா அண்ணன் விஜய் பேர் சொல்லிட்டாருப்பா, நான் பயந்துட்டேன் சொல்லுவார் ஒரு ஆபீசர். அப்படியா நடக்குதா? அங்கேதான் இந்த வீடியோ எடுத்து அதையும் ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியதானே. விஜய் அண்ணன் பேரை சொன்னாரு, உடனே 50,000 லஞ்சம் கேட்ட ஆஃபீஸர் தான், ஐயோ அதை அடிச்சிருங்க 50,000 கேட்கக்கூடாது யாராவது சொன்னாங்களா? அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பிரபலமான இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஊழல் நடக்குது. நீங்க வந்து பால்வளத்துறையில நிறைய வந்து டெண்டர்ஸ்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு, கால்நடை துறையில வந்து டெண்டருக்கு ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரிசையாக துறைகளை அடுக்கி ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ஊழல் நடந்துட்டு, இன்க்ளூடிங் நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர், நீங்க காங்கிரஸ் இருக்கிற விஸ்வநாதன் அவர்கள் அவங்க மனைவி எந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க முதற்கொண்டு நீங்க எழுதியிருக்காங்க. அப்ப இது எல்லாம் எதுவுமே விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியோட பயணிப்போம். ஜுடிஷியல் கரப்ஷன் ஏன் இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன் மட்டும் சொல்றேன். சின்ன இன்னும் உதாரணம், ரொம்ப சுருக்கம். நான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் போய் அமைச்சர் ஆனந்த் கிட்ட 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, பிபிட்ட வந்து வர கஞ்சா வியாபாரி ஒருத்தர் வந்தான்னா என்னடா வேணும்னு கேட்பேன். ஆனால் எனக்கு பெயில் போட்டு கொடுங்க, பிபி அப்போஸ் பண்ணாதீங்கன்னு. நீ எவ்வளோடா கொடுப்பேன்னு கேட்பேன். நான் 2 ரூபா கொடுத்துருவேன், அவன் 2 ரூபா கொடுத்துருவான், நான் அப்போஸ் பண்ண மாட்டேன், அவன் வெளியே போய் கஞ்சா வியாபாரம் பண்ணுவான். இது ஒரு லார்ஜர் லெவல் கரப்ஷனுங்க. நீங்க ஜுடிஷியரியும் போலீஸும் ஒரு நாட்டில் உருப்படியா இருந்துச்சுன்னா 50% பிரச்சனையே நடக்காது. இந்த ஜுடிஷியரில் இவ்வளவு கரப்ஷன் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் நடந்திருக்கு, ஹை கோர்ட்ஸில் நடந்திருக்கு, சபார்டினேட் கோர்ட்ஸில் நடந்திருக்கு. இந்த எல்லாரும் சேர்ந்து கரப்ஷன்ல ஈடுபட போறாங்க. நான் அதான் சொல்றேன், இது பெரிய அவர் பின் டவுன் என்னமோ பேசுற, அதெல்லாம் பின் டவுன்லாம் பண்ணல. ஒரு லார்ஜர் லெவல் கரப்ஷன். இந்த கரப்ஷன்ல எல்லா மாவட்ட செயலர்கள் எல்லா அமைச்சரும் இன்வால்வ். அந்த தொடக்கம் தான் வழக்கறிஞர் நியமனம். எடுத்துக்கிறேன். லோகேஷ் முடிங்க, சுருக்கமா முடிங்க. நான் திரு ராதாகிருஷ்ணன் போறேன். சார் இப்போ இத ஒரு ஆபீஷியலா போய் கம்ப்ளைன்ட் பண்ண சொல்லுங்க. கேஸே போட்டாச்சுங்க. அட வழக்கே போட்டாச்சு. ஒரே ஒரு புரிதல் லோகேஷ், இது ஆபீஷியலா திரு லோகேஷ், இது ஆபீஷியலா கம்ப்ளைன்ட் கொடுத்தாச்சு. ஜெகதீஷ் அட உங்க ஆளே தாவேக நிர்வாகி வழக்கு போட்டுருக்காங்க, கோர்ட்டோட ஹியரிங் வந்துருச்சுங்க. படிங்க, ஏதாவது படிச்சிட்டு வாங்க. ஏதாவது ஜெகதீஷ் சார்பா ஒன்னு போட சொல்லுங்க. திரு ஜெகதீஸ்வரன் நிறைவா. அவர் வந்து சட்டமன்றத்தில் முழங்கும் பொழுது தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். தொட்டவனை விட மாட்டேன்னா நம்ம என்னன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பார், அவர் கட்டி அணைச்சிக்கிறார், வாங்க வாங்க அப்படின்ட்டு. தொட்டவனை விட மாட்டேன் அந்த மாதிரி தான் போறாரு. பார்க்குறோம் இன்னும் இவ்வளோ ஊழல் அமைச்சர்கள் வரவங்களை. இப்போ நீங்கள் எடப்பாடி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி கிட்டத்தட்ட 2017 அவர் சொல்கிறார் 2026 வரைக்கும் சொல்லி சொல்கிறார். அந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இப்படி ஒரு 9 பேர் வந்து ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. அவர் எல்லோருமே நிச்சயமாக, ஏன்னா இப்போ விஜயபாஸ்கர்லாம் ராலிமலையில் வார கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துட்டே இருக்கார் மக்களுக்கு. என்னைக்குனாலும் எலெக்ஷன் வந்துடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மைசூர் பாக்கு, நெய்டப்பா, ஃபேனுகின் என்னென்ன கொடுக்கணும் கொடுத்துட்டேன்னா காசு நிறைய வச்சிருக்காரு, கொள்ளடிச்சு வச்சிருக்காரு, அது பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த சக்தியை தான் நான் வந்து புதிய சக்தியோட இணைஞ்சு அது எப்படி சரியாக வரும். இன்னும் நான் சொன்னதில்லை, நீங்கள் விஜய் அவர்கள் ஊழல் நீங்கள் ரொம்ப பின்னாடிலாம் போவேணாம். நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த வருமான வரி வழக்கு புலி படத்துக்கான அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமாம் 15 கோடி நான் வந்து கருப்பணம் வாங்கினேன். அது கோர்ட் என்ன சொன்னிச்சு, 1.5 லட்ச ரூபா 10% 1.5 லட்ச ரூபா 1.5 கோடி ரூபா நீங்க கட்டிருங்க, அவ்வளவுதான் சொன்னிச்சு. கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாதுன்னா, நீங்க 2019 வழக்கையை 2024 கேட்குறீங்க. முன்னாடி கட்டிருந்தா நான் கேட்டதான் கொடுப்பேன், இப்போ கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்க கருப்பணம் வாங்கினீங்கல்ல, அது ஒத்துக்கிட்டு கட்ட வேண்டியதானே கோர்ட் மறுபடியும் கேட்க. அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ தான் வந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில தூய்மையானவரா நிச்சயமாக இல்லை. இன்னொன்று, நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் கருப்பணம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம்.
அவர் கடைசி படம் வரைக்கும் நான் கருப்பணமே வாங்கல, நான் அப்படியே வெள்ளை பணம் தான் வாங்கிட்டு இருந்தேன் அவரால் சொல்ல முடியுமா? அதுவே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஊழலை ஒழிக்க பிறந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் டயலாக நல்லா இருக்கும், நரேட்டிவ்க்கு நல்லா இருக்கும். உண்மையா என்னங்கிறது இன்னும் கூடுதலாக